சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல சிந்தாமணியோட பேச்சை கேட்டு நம்ம விஜயாவும் நம்ம மனோஜும் இருந்துட்டு வட்டி இல்லாத பணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு நல்ல ஐடியாவா இருக்குமா, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு அமையவே அமையாது, அதனால நம்ம இந்த செக்கை வாங்கிருந்தா எல்லா விஷயத்துக்கும் சரியா இருக்கும், அப்பாவோட சைனை கூட நானே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு அண்ணாமலையோட சைனு அவரே போட்டு பேங்க்ல இருந்து சொத்து பத்திரத்தை எடுத்துறாரு. டே, இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அது எவ்வளோ பிரச்சனையானாலே பரவாயில்லம்மா, எனக்கு என்னோட சேஃப்டி மட்டும்தான் முக்கியமாக தெரியுது. 32 லட்சமா என்னால் அவ்வளோலாம் இப்போதைக்கு அவர்கிட்ட கொடுக்க முடியாது. மாதம் ஆனால் 1 லட்சம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அது கூட கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுக்குற சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, என்னோட சந்தோஷம் எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. ஏற்கனவே ரோகிணின்ற பேரில் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. நீங்களும் இந்த கடங்காரங்களை பக்கம் என்னை தள்ளி விட்டுறாதீங்கம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என் பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நான் மட்டும் எப்போ சந்தோஷமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக நான் இந்த பத்திரத்தை கையில் எடுத்து கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அண்ணாமலை இருந்துட்டு விஜயா வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்குது, ஏதோ தப்பாக நடக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.